பட்டியல் வெளியேற்றமே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் நன்றி கடன். பாண்டியர்களின் பட்டியல் வெளியேற்றத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களின் விடுதலை அடங்கியுள்ளது. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்பட்டி செல்லப்பா பேசுகிறேன். ஐயா தொழிலதிபர் ஐரம்பெட்டி முருகேசபாண்டியன் ஓட்டப்பிடாரம் பக்கத்தில் சோலைபுரம் வடக்கு தெருவில் ஒரு கும்பாபிஷேக விழாவுக்கு ஊர் குடும்பர்கள்லேருந்து ஊர் தலைவர்களிருந்து எல்லாரும் அவரை அழைக்கப்பட்டது சோலைபுரம். அந்த சோலைபுரம் கிராமத்தில் கும்பாபிஷேகம் ரொம்ப கிராண்டாக பயங்கரமாக தேவேந்திரகுல மக்கள் கொண்டாடப்பட்டது. ஒரு கோயில் கட்டி அவ்வளோ பெரிய ஒரு விழா எடுக்கப்பட்டது. ஜாதி மதம் இல்லாமல் அனைத்து மக்களும் தமிழ்குடி மக்களாக அந்த விழாவில் கலக்கப்பட்டது. அதில் சிறப்பு விருந்தினர் ஐரம்பட்டியை சேர்ந்த தொழிலதிபர் முருகேசபாண்டியன். அந்த முருகேசபாண்டியன் அங்கே அழைப்பு கொடுத்ததும் ஊர் பொதுமக்கள் ஆலாத்தி எடுத்து பூமாலை போட்டு பொன்னாடை போட்டு அவரை கௌரவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தலைவர் தான் ஐயா ஐரம்பெட்டி முருகேசபாண்டியன் எம்சி முருகேசபாண்டியன். அதில் சிறப்பு விருந்தினராக அவர் கூட போனது திருச்செந்தூர் கோயில் பொன் முருகேசபாண்டியன் டிராவல்ஸு ஓனர், நாஞ்சை ரவி தேவேந்திரன், திருச்செந்தூர்பட்டி கூர்க்குடும்பு செல்லப்பா, கேடிசி நகர் விஓ, அதுபோக பல நிர்வாகிகள் அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டாங்க. நல்லபடியாக முடிக்கப்பட்டது. அந்த ஊர் பொதுமக்களுக்கு நமக்கு இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாரில் ஐரம்பெட்டியை சேர்ந்த முருகேசபாண்டியன் இன்றைக்கி தேவேந்திரகுல மக்களுக்கு அப்படி ஒரு பெரிய லீடராக இன்றைக்கி அனைத்து சமுதாய மக்கள் கோயிலுக்கும் அவர் சிறப்பு விருந்தினராக அழைச்சி அனைத்து கோயில்லையும் அவரை ஆராய்ச்சி எடுத்து அவருக்கு சரியான கௌரவத்தை கொடுக்குறாங்க. அதில் நாங்கள் ஒன்றா இருக்கிறதுனால ஜாதி மதம் இல்லாமல் அப்படிப்பட்ட தலைவர் தான் ஐயா ஐரம்பெட்டி முருகேசபாண்டியன். அப்படிப்பட்ட முருகேசபாண்டியனுக்கு எல்லா ஊர் கோயில் கொடைக்கும் அவருக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம், பாருங்கள். இந்த ஐரம்பெட்டி முருகேசபாண்டியன் அவருடைய கொள்கை என்ன சொல்கிறாருன்னா, நல்ல பிள்ளைகள் படிங்க, நல்லா படித்து நல்லபடியாக வேலைக்கு பாருங்கள், தொழில் பண்ணுங்க. அதுதான் எனக்கு பிடிச்சது. மற்ற மாதிரி எதுவும் சேட்டைகள் பண்ணிக்கிட்டு பல கேஸுகள் சந்தித்து நம்ம பிள்ளைகள் முன்னாடி ரொம்ப இதாகிட்டாங்க. வரக்கூடிய சன்னதிகளாக நல்லா படித்து வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணுங்கள், என்னை மாதிரி தொழிலதிபராக ஆகணும்னு சொல்லி தான் அவர் வேண்டுகோளாக வச்சு எங்கிட்ட சொல்லுதாப்புல. அதனால் அனைத்து தமிழ்குடி மக்களும் தேவேந்திர பிள்ளைகளும் மதுவை கண்டிப்பாக அப்புறப்படுத்துங்கள். அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், அரசு மது கடைக்கு போக வேண்டான்னு இந்த பதிவை முடிக்கிறேன். வணக்கம்.